மே 13, 2024 ஆந்திராவுல தேர்தல் நடந்த நாள். எல்லாமே ரொம்ப அமைதியா சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு தான் நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அன்னைக்கு ராத்திரி ஒரு புள்ளி விவரம் ஒரு பெரிய கேள்வி எழுப்புச்சு. அந்த கேள்விக்கு பேர் தான் இரவு 2 மணி கேள்வி. சமீபத்துல பரகலா பிரபாகர் டெல்லியில நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல இந்த விஷயத்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு. அப்படி என்னதான் அந்த கேள்வி? வாங்க அத பத்தி தான் இந்த ஆய்வுல விரிவாக பார்க்க போறோம். முதல்ல இந்த எண்ணை மட்டும் பாருங்க. 16.7. பார்க்கறக்கு இது ஒரு சாதாரண நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா நாம பார்க்க போற இந்த முழு மர்மத்தோட மையப்புள்ளியே இந்த ஒரு நம்பர் தான். சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். 16.7 வினாடிகள். ஆமா, மே 13 அன்னைக்கு ராத்திரி நள்ளிரவுக்கு பிறகு ஆந்திராவுல ஆயிரக்கணக்கான வாக்குச்சாவடிகள்ல ஒவ்வொரு ஓட்டையும் பதிவு பண்றதுக்கு கிடைச்ச நேரம் இதுதான்னு சொல்லப்படுது. இது ஏன் இவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். இதை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அன்னைக்கு தேர்தல் நாள்ல என்ன நடந்ததுங்கிற கால வரிசைய பார்க்கணும். இந்த கால வரிசையில் இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை தான் பரகலா பிரபாகர் மார்ச் 31, 2026 டெல்லியில நடந்த பிரஸ் மீட்ல ரொம்ப தெளிவா எடுத்து வச்சாரு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமானது. சாயங்காலம் 5 மணிக்கு அதிகாரப்பூர்வ வாக்குப்பதிவு 68.04%. அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தாலும் ராத்திரி 8 மணிக்கு வெறும் 68.12% தான் பதிவாகியிருக்கு. அதாவது 3 மணி நேரத்துல வெறும் 0.08% தான் ஏறி இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, திடீர்னு ராத்திரி 11:45 மணிக்குள்ள 8.38% அதிகரிச்சு குடைசி மொத்த வாக்குப்பதிவு 81.71% ஆகுது. இதுல இருக்கிற வேக முரண்பாட்டை பாத்தீங்களா? சாயங்காலம் 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் வாக்குப்பதிவு கிட்டத்தட்ட நத்த வேகத்துல போயிருக்கு. ஆனா அதுக்கப்புறம் சில மணி நேரத்துல அதோட வேகம் 100 மடங்குக்கு மேல அதிகரிச்சிருக்கு. இது எப்படி சாத்தியம்? இப்ப நாம பார்க்க போற நம்பர் தான் இதுல ரொம்பவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். 17 லட்சம். இதுதான் நள்ளிரவுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்டதா சொல்லப்படுற மொத்த வாக்குகளோட தோராயமான எண்ணிக்கை. இங்க தான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும். இந்த 17 லட்சம் வாக்குகளும் மாநிலம் முழுக்க இருக்கிற 46,000 வாக்குச்சாவடிகளிலும் பதிவாகல. வெறும் 3,500 வாக்குச்சாவடிகள்ல மட்டும் பதிவாகியிருக்கு. இதுதான் ஒரு பெரிய கணித சிக்கலையே உருவாக்குது. சரி, நாம அடுத்த பகுதிக்கு போகலாம். இந்த கணக்கு இது நிஜமாவே சாத்தியமா இல்ல உடல் ரீதியா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயமாங்கிற கேள்வியை எப்படி எழுப்புதுன்னு பாப்போம். இங்கேதான் முக்கியமான கேள்வி வருது. நள்ளிரவுக்கு பிறகு வாக்குப்பதிவு நடந்ததா சொல்ற அந்த 135 நிமிடங்கள்ல, அதாவது 2.25 மணி நேரத்துல அந்த குறிப்பிட்ட வாக்குச்சாவடிகள்ல சராசரியா ஒரு பூத்துல 491 வாக்குகளை பதிவு செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்லைடு அந்த முரண்பாட்டை இன்னும் தெளிவா விளக்குது. கணக்குப்படி பார்த்தா ஒரு வாக்காளருக்கு கிடைச்ச நேரம் வெறும் 16.7 வினாடிகள் தான். ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஆந்திராவுல நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடந்தது. அதனால ஒருத்தர் 2 விவிபிஏடி மெஷின்களை பயன்படுத்தணும். ஒவ்வொரு விவிபிஏடி சீட்டு பிரிண்ட் ஆகி வெளியே வரவும் 7 வினாடி ஆகும். அப்ப 2 மெஷினுக்கும் சேர்த்து 14 வினாடிகள் மெஷினுக்கே தேவைப்படுது. இப்ப கழிச்சு பாருங்க, 16.7 வினாடிகள்ல 14 வினாடிகள் போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது வெறும் 2.7 வினாடிகள் தான். இந்த 2.25 வினாடிக்குள்ள ஒரு வாக்காளர் என்னவெல்லாம் செய்யணும் தெரியுமா? தன்னோட அடையாள அட்டையை காட்டணும், விரல்ல மை வைக்கணும், ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடணும், வரிசையில நகர்ந்து போய் 2 தனித்தனி இவிஎம் மிஷின்ல ஓட்டு போடணும். ஆனா ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, சாதாரணமா இந்த முழு ப்ராசஸுக்கும் குறைஞ்சது 40 வினாடியாவது ஆகும்னு சொல்லுது. சரி, இதெல்லாம் எப்படி நம்புறது? இதை எப்படி சரி பார்க்கறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது தரவு இருட்டறை அங்கிற ஒரு முக்கியமான பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. ஃபார்ம் 17C. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்டு கொடுக்கிற அதிகாரப்பூர்வமான படிவம் இதுதான். ஒரு பூத்ல எத்தனை வாக்குகள் பதிவாச்சுங்கிற இறுதி எண்ணிக்கையை சொல்றது இந்த படிவம்தான். இதுதான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான முதன்மை ஆதாரம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த முக்கியமான தரவு வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டப்போ உடனுக்குடன் பொதுவெளியில கிடைக்கல. அதனால தேர்தல் ஆணையம் சொன்ன நம்பரை யாராலையும் சுயாதீனமா சரிபார்க்க முடியல. இது தேர்தல் நடைமுறையில இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குது. இது மட்டுமில்ல, இன்னொரு சவாலும் இருக்கு. உச்சநீதிமன்றம் விவிபிஏடி தணிக்கைய கட்டாயமாக்கியிருக்கு. ஆனா வெறும் 0.6% மிஷின்களை மட்டும்தான் தணிக்கை பண்றாங்க. புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தா இவ்வளோ சின்ன சாம்பிள்ல இந்த மாதிரி முரண்பாடுகள் இருக்கிற வாக்குச்சாவடிகளை கண்டுபிடிக்காம போறதுக்கு 30லேருந்து 45% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. சரி, இவ்ளோ நேரம் பார்த்துட்டோம். இதனால உங்களுக்கும் எனக்கும் என்ன ஆக போகுது? இதோட அர்த்தம் என்ன?
இந்த முழு ஆய்வோட முக்கியமான சாராம்சத்தை இப்போ தெளிவா பார்க்கலாம். இங்க நாம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது ஒரு புள்ளி விவர முரண்பாடு, அதாவது ஒரு அனாமலி. இது தேர்தல் முறைகேடு, அதாவது ஃப்ராட் நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கான ஆதாரம் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. சரியான நிலைப்பாடு என்னன்னா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராம வெளிப்படைத்தன்மையை கோருவதுதான். வெளிப்படைத்தன்மை தான் ஜனநாயக தேர்தல்களோட அஸ்திவாரம். சரியான தரவுகள் இருந்தாதான் குடிமக்களான நாம தேர்தல் நடைமுறையை சரிபார்க்க முடியும். ஃபார்ம் 17C போன்ற ஆவணங்கள் கிடைக்காதப்போ பொறுப்பு கூறல்ங்கிற விஷயமே ரொம்ப கடினமாகிடுது. அதனால இந்த மாதிரி முரண்பாடுகளை கேள்வி கேட்கறது ஒவ்வொரு குடிமகனோட ஜனநாயக உரிமையும் கடமையும் கூட. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தரவுகள் ஒரு புள்ளி விவர முரண்பாட்டை தான் காட்டுதே தவிர நேரடியான மோசடிக்கான ஆதாரத்தை அல்ல. ஆனா கேள்வி இதுதான், உங்க வாக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல வெளிப்படைத்தன்மைங்கிறது ஒரு ஆப்ஷனா, அதாவது ஒரு விருப்பத் தேர்வா இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க.